பெருமழை பெய்தும் பேழையை காப்பது லேசான காரியம். பெரும் கடல் பிளந்து பாதையை வகுப்பதும் லேசான காரியம். மைந்தன் தூய் ஆவியின் பிரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த அருமையான நாளிலே கடவுள் நமக்கு ஒரு புதிய மாதத்தின் 2ஆம் நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்கு நாம் தகுதியுள்ளவர்கள் அல்ல, கடவுள் கிருபை நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவராகிய கர்த்தர் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலிருந்து 10ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேலர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகாலையும் அஸ்தரோத்தையும் சீரியா தெய்வங்களையும் சீதோனில் தெய்வங்களையும் யோவாப்பின் தெய்வங்களையும் அம்மோனிய தெய்வங்களையும் அவர்கள் சேவித்தார். அவர்கள் கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு விலகி போனார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டாகி அவர்களை அடிமைத்தனமாகிய பெலிஸ்தியருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, நம்முடைய உலக வாழ்க்கை எல்லா இடத்திலும் அச்சமும் பயமும் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். அமைதியற்ற கால சூழ்நிலை. நாம் அனைவரும் கொந்தளிப்பையும் கவலைகளையும் அனுபவித்து வருகிறோம். இது சமூகத்தில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்பங்களில் மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய தேசத்திலும் இந்த அமைதியற்ற நிலை காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், போராட்டங்கள், வாக்குவாதங்கள், நெருக்கடிகள், பேராசை, பற்றின்மை இவைகளிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் போராட்டமும் அமைதியற்ற சூழ்நிலையும் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கிறது. சுழல் காற்றை நம் மீது வீசப்பட்ட பிசாசினுடைய சுழல் காற்றை, அமைதியற்ற அந்த நிலையை ஆண்டவர் மாற்றி போடுவதாக வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலர்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டு அவர்கள் கடவுளால் நேசிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டனர். ஆனால் அந்த பாதுகாப்பான வாழ்வுக்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக நடந்து கொள்ளாதபடி எப்பொழுதும் அவர்கள் கடவுளை விட்டு அடிக்கடி விலகி போகிற ஒரு தீய மக்களாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இதனால் தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே கலக்கங்களும் பயங்களும் புயல் போன்று அவர்களை நிமிர பண்ணி கொண்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் புயல் போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுது, அது குடும்பத்தில் இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ளாக, பிள்ளைகளுக்குள்ளாக, சமுதாயத்துக்குள்ளாக, ஒரு நிறுவனத்துக்குள்ளாக, திருச்சபைக்குள்ளாக இன்றைக்கு பயமும் அச்சமும் கலக்கமும், எப்பொழுது என்ன வருமோ என்ன நடக்குமோ என்று அச்சத்தோடு வருகிறோம். ஆனால் நம் நாட்டில் ஒரு பழமொழி சொல்வார்கள், கீழே விழுந்தாலும் மீசையிலே மண் ஒட்டாதபடி நடந்து கொண்டோம் என்று சொல்லுகிற அந்த இழிநிலை காணப்படுகிறது. அந்த இழிநிலைக்கு கர்த்தருடைய கரத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகிற அந்த வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு விடுதலையை கொடுக்கும். ஆகவே நாம் செய்ய வேண்டியது, கடவுளை விட்டு கர்த்தருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்யாதபடி, துரோகம் செய்யாதபடி அமைதியாக இருக்க வேண்டும். கடவுள் நமக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருப்பார், நமக்கென்று ஒரு காலத்தை வைத்திருப்பார். அந்த காலங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய கடவுள் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சவாலான சூழ்நிலைகள் எதிர்கொள்ளும் போது நம் இருதயத்தை பயத்திலிருந்து அது பாதுகாத்து வழிநடத்துகிறது. அப்படிப்பட்ட சுத்தமான இருதயம் உள்ளவர்களாக நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்ய
கடவுளுக்கு பயந்து பொறுமையோடு அமைதியோடு நடக்க ஆண்டவர் துணை செய்வாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் எங்களோடு கூட இருந்தது போல இந்த புதிய மாதம் 5ஆம் மாதம் 2ஆம் நாளிலே உம்முடைய சுத்த கிருபை எங்களோடு தங்கியிருக்க வேண்டுகிறோம். எங்களுக்கு பிரச்சனைகள், புயல் போன்ற சூழல்கள் வரும் பொழுது தேவனுக்கு பயந்த மக்களாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த